அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். இயற்கை மிகவும் எளிமையாக இருக்கின்றது. இயற்கை இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் சரி, செயல் விளைவு தத்துவத்தை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த இயற்கை இருக்கிற இடம் தெரியாமல், ஆனால் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. அதை புரிந்து கொள்வதற்கு என்பது மிகவும் எளிமையானது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மிக எளிமையானவர்கள். இதுவரை ஆன்மீகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த உரை நிலையை உடைத்தெறிந்து எளிமையாக மாற்றியவர். தமிழ்நாட்டிலே மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக உலகம் முழுவதும் அவருடைய தத்துவத்தை மிக எளிமையாக எடுத்து கூறினார். அதாவது ஆன்மீகனா வயதானவங்க தான் போகணும் அப்படிங்கிறது மாற்றி அமைத்து யார் வேணாலும் அதை கத்துக்கலாம். ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளலாம். சிறு வயதிலே புரிந்து கொண்டால் மிக சிறப்பானது. அந்த காலத்துல என்ன மாதிரி ஒரு கருத்துனா, ஆன்மீகனா வயதானவங்க தான் செய்யணும், தியானம் தான் வயதானவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதையெல்லாம் மாற்றி அமைத்து யார் வேண்டுமானாலும் செய்யலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட செய்யலாம். இளைஞர்கள் இளம் வயதிலேயே கற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதன் காரணமாக சமுதாயமே மாற்றத்தை நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று எடுத்துரைத்தார். அதுதான் அவரிடத்திலே அந்த எளிமை என்பது அங்கேதான் இருக்கின்றது. அருள் தந்தை அவர்கள் அருளிய இந்த உடற்பயிற்சி என்பது மிகவும் எளிமுறை உடற்பயிற்சி. பேரை வச்சுட்டாங்க, உடற்பயிற்சின்னு கூட சொல்லலை, எளிமுறை உடற்பயிற்சின்னு சொல்லலாம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால, ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால அதுல மாற்றம் இல்லை, மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு ரொம்ப பேர் ரொம்ப ஹார்டா இருந்தாலும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுவே போதுமானது. உள்ளுறுப்புகள் அனைத்தையும் மிக சிறப்பாக இயக்கி எப்போதும் நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்து விடும். அதற்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாது. ஆனா என்னன்னா, இந்த எளிமையினால ரொம்ப பேருக்கு அது வந்து ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கிறது இல்ல, எல்லா விஷயத்திலுமே. மகரிஷி அவர்கள் எடுத்துரைத்த தத்துவம் அத்தனையும் மிக எளிமையானது. இதை ஒருத்தர் தெரிந்துக்கலாம் அப்படின்னா அவருடைய புத்தகங்களை அனைத்தும் படித்தால் போதுமானது. மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அது இருக்குது. அதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு இயற்கையா ஒரு மனதுக்குள்ளார ஒரு ஒரு ஆர்வம் இருக்கணும், ஒரு அக்கறை இருக்கணும். மனிதனிடத்திலே இருக்கக்கூடியது ஒரு ஒண்ணு என்னன்னா, அந்த பிடிவாதம்னு ஒண்ணு இருக்குதுங்க. இந்த பிடிவாதம் ஒண்ண வந்து சரி செய்தாலே போதுமானது. பேருக்கு அந்த பிடிவாதம் இருக்கு. நம்ம அறிவை கொண்டு ஒண்ணு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுதான் சிறந்தது அப்படின்னு ஒரு ஒரு பிடிவாதமான ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அவங்களே புரிந்துக்குவாங்க, இது வந்து சரியில்லைன்னு தெரிஞ்சுக்குவாங்க.
ஆனால் இன்னொன்று இருக்கின்றது, இன்னொன்று கருத்து இருக்கின்றது, அடுத்த பக்கத்துல இருக்கிறது இருக்கு அப்படிங்கிறது வந்து அத நினைத்து பார்க்காம தன்னுடையதிலே பிடிவாதமா இருக்கும்போது அது புரிவது கிடையாது. கொஞ்சம் திறந்த மனதோடு வந்து அது புரியும். மகரிஷி அவங்க தான் அது மாரி ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்த வந்து ஏற்படுத்துனாங்க. அதன் பிறகு தான் பல்வேறு ஆன்மீக அமைப்புகள்லாம் வந்து பெருகியது. அந்த அளவுக்கு மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க கற்றுக்கொள்ளலாம். பெண்கள் கற்றுக்கொள்ளலாம். அந்த மாரி முறையில வந்து மகரிஷி அவங்க வடிவமைத்தாங்க. ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் எப்படி சிறு சிறிதாக அத கொண்டு வரும்போது, பெரிதான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியுங்கிற முறையில அவங்க அமைத்தாங்க. அதாவது அந்த தனி மனிதன் அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி என்பது, அந்த தனி மனிதன் வந்து தொடங்குறது எப்படி துவங்கணும்? இத தவிர வேற வகையில கொண்டு வர முடியாது. எந்த மாரி செய்தாலும் சரி, அந்த உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறதுல ஒரு அபரிதமான நம்பிக்கை வந்து வைத்திருந்தாங்க. அதனால தான் அந்த மாரி ஒரு அமைப்ப வந்து ஏற்படுத்துனாங்க. அவருக்கு தோன்றியது அத்துணையுமே அந்த ஃப்ளோல விட்ட காரணத்தினால, இயற்கையே அவரை கருவியாக பயன்படுத்திக் கொண்டது. இந்த செயல் விளை தத்துவம் ஒன்றே போதுமானது. எதையுமே எதிர்பார்க்க தேவையில்ல. நம்முடைய செயல மட்டும் சரியா செய்தோம்னா, நமக்கு ஒரு விளைவு வேண்டும் என்று தீர்மானித்து விட்டோம் என்றால், அந்த விளைவை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த செயலை செய்தோம்னா, நம்ம எதிர்பார்த்தாலும், எதிர்பார்க்காவிட்டாலும் அந்த விளைவு கிடைக்கும். இதுதான் மகரிஷி தத்துவம். கற்பனையாக எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்காம. ஏன்னா கற்பனைய நாம வந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னோம்னா, அது ஏமாற்றம் தான் கிடைக்கும். அதற்கு பதிலாக, அதுக்கு என்ன விளைவு நமக்கு வேண்டுமோ, அத வந்து நம்ம செய்து விட்டோம் என்றால், அதுக்கு உண்டான விளைவு நம்ம எதிர்பார்த்தாலும், எதிர்பார்க்காவிட்டாலும் நடக்கும். ஒரு விளைவு வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டோம் என்றால், அதுக்கு உண்டான செயல செய்யணும் அவ்வளவுதான். நம்ம வேலை செயல் மட்டும் தான் செய்யணும். வேற கற்பனையான எதிர்பார்ப்போ, அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம, அது துல்லியமான அந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டால் போதுமானது. அங்க தான் அந்த எளிமை இருக்குது. இது ஒண்ணு போதுமானது. இது ஒண்ணுமே அங்க தேவையில்லைங்க. விளைவு. என்ன விளைவு வேண்டும்? நமக்கு என்ன வேண்டும்? என்ன விளைவு வேண்டும்? அ என்ன வேண்டும் என்று கூட சமயத்துல ரொம்ப பேருக்கு தெரியவே கிடையாது. அந்த நேரத்துல என்ன தோணுதோ, அந்த இன்ப நாட்டத்திலே மனிதன் இருக்கக்கூடிய காரணத்தினால, அந்த இன்ப நாட்டத்த நோக்கியே போயிட்டு இருக்கிறது. அது வந்து இயற்கையானது. ஏன்னா இயற்கை. இயற்கையாவே மனிதனிடத்தில இன்ப நாட்டம் இருக்கு. அது ஒண்ணு மட்டும் தான். இருந்தாலும் செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த மாரி இருந்தோம்னா, அங்க எந்த வேலையுமே கிடையாது. அப்படி பார்த்தோம்னா, எந்த முறையில பார்த்தாலும் சரி, உடல் நலத்தில சரி, மனதுக்கு உண்டானதா இருக்கட்டும், தத்துவமாக இருக்கட்டும், குடும்ப அமைதியாக இருக்கட்டும், இன்னும் எதிர்காலத்திலே உலக அமைதி வருவதற்காக இருக்கட்டும், உலக சமாதானம் வரணும்னா என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் வந்து புதிதாக செய்யவே தேவையில்ல. ஏற்கனவே மகரிஷி அவங்க அத வடிவமைத்திருக்கிறாங்க. எப்படி கொண்டு போகணும்னு வடிவமைத்திருக்கிறாங்க. உலக சமாதானம் வருவதற்கு என்ன செய்யணும்? வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்? ஆனா, இருக்கிற நிலைமை பார்த்தா கொஞ்சம் மலைப்பா இருக்கிற மாரி தெரியும். ஆனா, அந்த அதனுடைய எளிமைய புரிந்துக்கிட்டோம்னா, அங்க சரியான முறையில அதை புரிந்து கொண்டோம் என்றால், நாம வந்து செயல்படுத்தினோம் என்றால், செயல் தான் செய்யணும் அப்படிங்கிறதுல, அதாவது செயல் விளைவு தத்துவங்கிறது நம்முடைய செயல மிக சிறப்பாக செய்யணும். செயல் செய்து கொண்டே இருக்கணும். அந்த செயல் செய்யக்கூடிய நபருடைய எண்ணிக்கை வந்து மென்மேலும் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அது மாரி செயல்படக்கூடிய நபருடைய எண்ணிக்கை அதிகமாகும்போது, அங்கு காலத்தால மாற்றமே கண்டிப்பா நடைபெறும். அதுதான் மகரிஷி அவருடைய பேசிக்கா இருக்கக்கூடியது. மகரிஷி அவங்க குடுத்ததுல, இது வந்து கடைப்பிடிப்பதற்கு கடினமாக இருக்கின்றது என்பது ஒன்று கூட கிடையாது. எல்லாமே வந்து மிக எளிமையானது.
அது மட்டும் இல்ல, நடைமுறையில் இல்லாதத கடைபிடிக்கணும்னு அங்க சொல்லவே இல்ல. ரொம்ப சாதாரணமானது. அதுல கடினமே கிடையாது. செய்யறதுக்கு வேணா ஒரு சோம்பல் தன்மை இருக்கலாம். அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனம் என்பது என்னன்னா, நாம் அந்த முக்கியத்துவத்தை உணர வேண்டும். அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து விட்டோம் என்றால், அதற்கு உண்டான எனர்ஜி மனதுக்கு கிடைக்கும். அந்த முக்கியத்துவத்தை உணர முடியாத காரணத்தால தான் சிக்கல் ஏற்படுது. நாம அந்த முக்கியத்துவத்தை உணரணும். மற்றவர்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை உணர வைக்க வேண்டும். பையன் சரியா படிக்கலைன்னா, அந்த எதனால படிக்கலைன்னு பார்க்கும்போது, அந்த வயதுல அந்த படிப்பின் முக்கியத்துவத்த உணரல. அதுவே ஒரு 5, 6 வருடங்களுக்கு பிறகு தானாகவே உணரும்போது, நம்ம யாருமே எதுவுமே சொல்ல தேவையில்லை. அவங்களாவே படித்துருவாங்க. அதுக்கு நம்முடைய கடமை என்ன? இதனால கவலைப்படுவதோ, இல்ல வேற எந்த முறையில இருந்தாலும் அதுக்கு உண்டான மாற்றம் கிடைக்காது. ஆனால், நம்ம அறிவு கொண்டு நன்றாக சிந்தனை செய்து, அவர்களுக்கு அந்த வயதிலே படிப்பின் முக்கியத்துவத்தை எப்படி உணர வைப்பது என்று ஆழ்ந்து சிந்தனை செய்து, அதை எடுத்துரைக்கக்கூடிய அளவுல நம்முடைய திறமையை வளர்த்துக்கணும். முக்கியத்துவத்தை எப்படியாவது உணர வைக்கணும். எப்படி உணர வைக்கிறது? இதெல்லாம் இன்னொருத்தர்ட்ட யோசனைலாம் கேட்கக்கூடாது. நாமாவே அத கண்டுபிடித்து, அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவத்த உணர வைக்கணும். இது ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி இதே மாரி தான் நம்ம முக்கியத்துவத்தை உணர்வது கிடையாது. அந்த முக்கியத்துவத்த உணரணும். முக்கியத்துவத்த உணர்றதுக்கு என்ன செய்கிறது? அறிவு தான் பயன்படுத்தணும். நம்மிடத்திலே 2 தான் இருக்குது. மனம் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது. இதை தவிர வேற எதிலயும் அது அறிந்து கொள்ள முடியாது. வேற கற்பனையான மாயாஜாலத்திலயோ, இல்ல வேற சக்தியினாலேயோ ஏதாவது கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த மனம், அறிவு 2 இருக்கின்றது. 2ஐ வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டாம். இந்த மனதுக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கின்றன. நம்மளால என்ன முடியுமோ அத தொடர்ந்து முயற்சியோடு மிக சிறப்பாக யாருக்கும் துன்பம் கொடுக்காம நல்லது மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற உணர்வோடு எது முடியுமோ, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொண்டாலே போதுமானது. செய்து கொண்டிருந்தாலே போதுமானது. நல்லது ஒரு மாற்றத்தை கண்ணுக்கு தெரியாம அற்புதமான மாற்றத்தை உணர முடியும். அந்த மாதிரி தான் மகரிஷி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுவரை சொல்ல வந்தவங்க எல்லாம் இன்னும் பல்வேறு இதை சொல்லி அந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் போது ஆன்மீகத்திலேயே ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடுகின்றது. மனவளக்கலையிலே இருப்பவங்களுக்கு எல்லாருக்குமே ஒண்ணு உண்டு. தன்னை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதை புரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஒரு இனிமை ஏற்படுகின்றது. அந்த இனிமை ஏற்பட்ட உடனேயே இயல்புங்கிறது என்ன தெரியுங்களா? இயற்கை மிக எளிமையானது மாதிரி, அதை அறிந்தவங்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா, தான் அனுபவித்த அந்த இனிமையை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு உணரணுங்கிறது இயல்பாக ஏற்பட்டு போயிடும். ஆனால் அவங்க கேட்குறவங்க அந்த மாதிரி நிலையில் இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. அப்போ நாம உணர்ந்துட்டு அதை சொல்ல வரும்போது அது கடினமாக இருக்கின்றது. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ரொம்ப இதை பொறுத்தவரை ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லைங்க. அதை கூட நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. நம்மால முடிஞ்சது செய்யலாம். யாரு கேட்குறாங்களோ அப்போ செய்யலாம். அந்த மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்தவரை ரொம்ப கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும். கொக்கு இப்படி ஒத்த கால் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம காத்திருக்கணும். அதற்கு அதனுடைய எளிமையை நம்ம புரிந்துக்கணும். இல்லைன்னா எப்படி மகரிஷி மட்டும் எப்படி அந்த மாதிரி மிக தெளிவாக கொடுத்தாங்க. எப்படி அவர் சொல்றது மட்டும் எப்படி கேட்டாங்க. எப்படி உலகம் முழுவதும் எத்தனை பேர் மாற்றம் அடைந்திருக்கின்றார்கள், எத்தனை பேர் தங்களுடைய குடும்பத்தை அமைதியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அந்த இடத்துல மகரிஷி அவங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதன் பிறகுதான் அந்த பொறுமையாக இருக்கும்போது தன்னுடைய செயலை மட்டும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது அந்த மாற்றத்தை உணர முடியும். இல்லைன்னா அது நாமே
அதனை கடினப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உணர்ந்துட்டோம்னா அந்த இனிமை கிடைச்சிருச்சு. அது வார்த்தையில வந்து சொல்ல முடியாது. அது இயற்கையானது. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இயற்கையானது. ஆனால் அத ஏற்றுக்கொள்ள முடியும்போது மிக குறைவா தான் வராங்க அப்படிங்கும்போது, அது அந்த இடத்திலே மனதில ஏற்படக்கூடிய உணர்வையும் நாம வந்து அத ஏத்துக்கணும். ஏன்னா, அந்த மாரி இருக்கும்போது அப்படித்தான் வந்து இருக்கும். அத ஏத்துக்கணும். அந்த உணர்வ வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஆனால், அந்த உணர்வ பயன்படுத்தி எல்லாரும் நலம் பெறணும் அப்படிங்கிற அந்த அந்த முடியலங்கும்போது அந்த உணர்வு வருது பார்த்தீங்களா? அந்த உணர்வு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முயற்சி செய்யக்கூடாது. அந்த உணர்வ பயன்படுத்திக்கணும். அந்த உணர்வ எப்படி பயன்படுத்துறது? எந்த மாதிரி உணர்வு? இது மாரி எல்லாருக்கும் போய் சேரணுமே அப்படிங்கிற உணர்வு இருக்கு. ரொம்ப பேர் வந்து தெரிந்துகளையே அப்படிங்கிற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அத என்ன பண்ணலாம், அத வந்து நம்ம வந்து ஒரு துன்பமான உணர்வா எடுக்காம, அந்த உணர்வ ஏன்னா அந்த மாரி உணர்வு வந்தா தான் அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அந்த உணர்வு வந்ததுக்கு காரணமே, நாம அடுத்தபடியா இது எப்படி மக்களுக்கு கொண்டு செல்வது அப்படின்னு திங்க் பண்ணணும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல இது இதெல்லாம் மகரிஷி மாரி ஆட்களால தான் முடியும். நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து விட்டோம் என்றால், இந்த முடிவு எடுத்த காரணத்தினால மனதிலிருந்து ஒரு உணர்ச்சி ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி எப்படி கிடைக்கும்? அவ்வளோதான். ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இதற்கு மாறாக எதையும் எதிர்பார்க்காம இந்த உணர்வ பயன்படுத்தி இன்னும் எப்படி குடுக்கலாம்? எந்த மாரி அப்படிங்கும்போது பார்த்தோம்னா, இயற்கை வெவ்வேறு விதமாக அது குடுத்துக் கொண்டே இருக்கும். மிக அற்புதமானது அந்த இயற்கை. யாரு அந்த மாரி ஒரு உண்மையான உணர்வோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருந்தார்கள் என்றால், அந்த மூளைய இயற்கை கருவியாக பயன்படுத்தி ஆற்றல், திறமை எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த உணர்வுகள நாம பயன்படுத்திக்கணும். உணர்வோடு எதிர்த்து போராடக்கூடாது. அதிலேயே ஆசைப்பட்டு இப்படி இருந்தா இப்படி இருக்கும், அப்படி இருந்தா இப்படி இருக்கும், இந்த மாரிலாம் இருந்தா எல்லாம் நல்லாருக்கும். அந்த கற்பனை கூட செய்ய தேவையில்ல. நம்ம வேண்டியது அந்த உணர்வ பயன்படுத்தி நாம வந்து செயல் செய்யணும். அவ்வளோதான். உணர்வ பயன்படுத்தி. அ இயற்கை வந்து எந்த ரூபத்துல, எந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன. அது இருக்கும். அப்படிங்கும்போது எந்த ரூபத்துல கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கெல்லாம் இருக்கிறவங்கன்னா, அதுக்காகவே பிறந்தவர்கள்னு அர்த்தம். அதுக்காகவே பிறந்தவங்க. வேற எதுக்கும் மேலும் அதுக்காக பிறந்தவர்கள். ஆக அவங்க மட்டும் தான் அதுக்காக பிறந்தவங்கன்னு கிடையாது. சாதாரண மனிதர்கள் கூட அந்த நிலைய உணர முடியும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், தன்னுடைய பிடிவாதத்தை மட்டும் விட்டுக் கொடுக்க வேண்டும். நன்றாக நம்முடைய மனத கூர்ந்து கவனித்தோம் என்றால், இந்த மனம் வந்து எந்த நேரத்துல எந்த மாரி முடிவு எடுக்கின்றதோ, அதுதான் பெரிதாக அது வந்து எடுத்துக்கொள்ளும். எப்படின்னா, ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், அந்த பிடிக்காதுங்கிற உணர்வுல அது பிடிவாதமா ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா, எதையுமே வந்து ஒத்துக்காது. அந்த நேரத்துல. ஆனா மனம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் என்பது உருண்டோடும் இயல்பு உடையது. மனம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இயல்புகள் மாறிக்கொண்டே இருக்கும். உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த நேரத்துல ஏற்பட்ட உணர்வு, அந்த இடத்துல எடுத்த ஒரு முடிவு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் முடிவானது அப்படின்னு வந்து ம் அந்த மனம் சொல்லும். ஆனா, நம்முடைய வாழ்க்கைய நல்லா எடுத்து பார்த்தோம்னா, எத்தன முறை இந்த மனம் மாறி இருக்குன்னு பாருங்க. ஆனா, இதுல என்ன பியூட்டின்னா, அந்த மாறும்போது அந்த நேரத்துல ஒண்ணு தோணுது பார்த்தீங்களா? அதுதான் இனிமே முடிவானதுன்னு அது பிடிவாதமா சொல்லும். ஆனா, அதுவே மாறிக்கிட்டே இருக்கும். அது கூட புரியாம அந்தந்த நேரத்துல அதுதான் பெரிது நம்ம வந்து நினைத்துக் கொண்டிருப்போம். ஒரு நபர பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எனக்கு ரொம்ப புடிக்கும்னு சொல்லும்.
ஒரு நபரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும். ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு இது பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லும். இந்த இடத்துல பாருங்க, அது வந்து மாறும் அப்படின்னு வந்து நம்ம வந்து உணரணும். அது அந்த நேரத்துல அவ்வளவுதான். எல்லாமே ஒரு காலகட்டம் தான். எல்லாமே இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. எவ்வளவு பெரிய மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது. இதுவரை நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எத்தனை பேருடைய அ பழக்கம் கிடைத்திருக்கிறது, எப்படி மாறி இருக்கின்றது. இன்னும் பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் புது புது ஆட்கள்லாம் வருவாங்க. எல்லாமே ஒரு காலகட்டம் தான். அது போயிட்டே இருக்குதுங்க. ஆனா, பிடிவாதமா இதுதான் வேணும், இப்படிதான் வேணும் அப்படிங்கும்போது தான் அங்க சிக்கலே ஏற்படுது. உணர்வுகளும் அப்படிதான். பல்வேறு விதமான உணர்வுகள். இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப பிடிச்சத வந்து பிடிக்காதது மாறும். பிடிக்காதத பிடித்ததா மாறும் குறிப்பிட்டதுக்கு பிறகு. ஆனா, அந்த குறிப்பிட்ட நேரத்துல இதெல்லாம் கண்டிப்பா மாறவே மாறாது. இதுதான் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல போய் பிடிக்குது பார்த்தீங்களா? இதுதான் பந்தம் என்று சொல்லக்கூடியது. பிடித்து வைப்பது தான் பந்தம். இந்த ம் இந்த உறவினர்கள், நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், இவங்க மேல வைக்கிறது கூட பந்தம்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஆனா, மனதுல வரக்கூடியத, அந்த உணர்வுகள பிடித்து வைத்துக்கொண்டு இருக்கக்கூடியது தான் பந்தம். இந்த பிடிவாதத்தை விட்டுவிட்டாலே போதுமானது. அந்த இயற்கை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன ரொம்ப நன்றாக தெளிவா தெரிந்துக்கலாம். அந்த அளவுக்கு இயற்கை மிக எளிமையாக இருக்கின்றது. அற்புதமா இருக்குதுங்க. அத வந்து தெரியாத காரணத்தினால தான், புரியாத காரணத்தினால தான் பெரிய சிக்கலாக, பெரிய ஒரு மாயையாக, ஏதோ ஒரு உலகத்துல ஒண்ணுமே புரியாத நிலை மாதிரி ஒரு சில காலகட்டத்துல ஒரு மாய காட்சி வந்து கிடைக்கும். எல்லாருமே வந்து ஏதோ ஒண்ண நோக்கி ஒரு இன்பம் தரும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் போயிட்டு இருக்கிறாங்க. யார் வேணாலும் இருக்கட்டுங்க. உணவு இல்லாதவங்கலாம், ஒரு வேளை உணவு கூட இல்லாதவங்க நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இஸ்ரேல், ஹமாஸ் படைக்கு ஏற்பட்ட போராட்டத்துல, போர்ல பார்த்தீங்கன்னா, அங்க வந்து உணவு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அங்கே பட்டினி சாவு ஏற்படுகின்றது. எப்படிங்க? உடல்ல உயிர் வாழ்வதற்கு மீதியெல்லாம் அத்தனையும் விட்டுருங்க. உடல்ல உயிர் தங்கணும். உணவு கிடைக்கல. 3 வேளை கிடைக்கல, 4 வேளை கிடைக்கல, 2 நாள் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? 2 நாளைக்கு விரதம் இருக்கிறேன், நான் தண்ணி குடிச்சு மட்டும் இருக்கிறேன்னு சொன்னா கூட இருக்க முடியும். ஆனால், அங்க உணவு கிடைக்கவில்லை என்று தெரிந்த உடனேயே இன்னும் பசி ரொம்ப அதிகமாயிரும். இப்போது அங்க பசியினாக, பட்டினி காரணமாக சாவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ம். அப்ப என்ன அப்படின்னா, அ அந்த உணவு கொடுப்பதற்காக ஒரு தொண்டு படை போய் உணவு கொடுக்குது. அதுல இந்த இஸ்ரேல் படை தாக்குதல் காரணமாக, அதுல உணவு கொடுக்கறதற்காக, தொண்டுக்காக போனவங்க ஒரு 7 பேர் இறந்துட்டாங்க. அந்த இஸ்ரேல் பிரதமர் சொல்றாரு, "இந்த போர்லாம் இது இயல்பானதுன்னு" சொல்றாரு. அவங்க குடும்பத்த விட்டுட்டு, அந்த மாரி உணவு இல்லாதவங்களுக்கு குடுக்கலான்னு அங்க போனா, அங்க வந்து ஏனோ உணர்வோடு போயிருப்பாங்க. ரிஸ்க் எடுத்து போயிருக்கிறாங்க. ஆனா அவங்களே இறந்துட்டாங்க. அங்க பசியோட வாடுறவங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தாக்குதல்னா அங்க எதுவுமே செய்ய முடியல. பாருங்க. இவ்வளவு அறிவு வளர்ந்த உலகத்துல, நாகரீகம் உயர்ந்த இடத்துல, ஒரு பெரிய பூமியில, சில இடத்துல உணவுலாம் எக்கச்சக்கமா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிற உலகத்துல, பூமியில குறிப்பிட்ட பகுதியில அவங்களுக்கு உணவு இல்ல அப்படின்னா, இது வந்து 6வது அறிவு மனிதன் பெற்றோருடைய நோக்கமே அங்க ஒண்ணுமே கிடையாது. ம்.
அப்ப அந்த பிடிவாதம் தான் மனிதனத்திலே இருக்கக்கூடிய பிடிவாதம் தான் எல்லா பிரச்சனைக்கும் இருக்கு. அந்த ஒரு உரை தன்மையை ஒரு உறைந்த நிலைக்கு மனதை கொண்டு போயிடுதுங்க. இதே தான் அந்த குடும்பத்திலையும் சரி, ஒரு ஒரு நம்முடைய மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு அதன் அதன் அதன்படி நம்முடைய மனம் அப்படிங்கிற கண்ணாடியில பார்க்கும்போது அது தவறாதான் தெரியும். எல்லாமே பிடிவாதம் தான். இதுல மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இயற்கையுடைய எளிமையை புரிந்து கொள்ளணும். என்னவென்றால், இயற்கையை தெளிவாக புரிந்து கொண்டு, அந்த மனதிலே வரக்கூடிய உணர்வுகளை எதையுமே பிடித்து வைக்காமல், அப்படியே ஆறு போல ஓட விட்டு விட்டோம் என்றால், தொடர்ந்து அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மனம் புத்தம் புதிதாக இருக்கணும். திரும்ப திரும்ப குறிப்பிட்ட பிரச்சனையோ, குறிப்பிட்டதையோ நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி எண்ணி திரும்ப திரும்ப அதே நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்திலே ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த இடத்துல ரொம்ப பேர் வெளியில வர முடியல. உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப கோடிக்கணக்கான மனிதர்கள் தங்களுடைய மனதுல அந்த பிடித்து வைத்து அதுல வெளியே வர முடியாம தான் தத்தளிக்கிறாங்க. எப்போ நடந்த விஷயம். இல்லைன்னா எதிர்காலத்தில் இப்படி நடந்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனையான எதிர்பார்ப்பு. இது எல்லாமே தான் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கின்றது. அந்த இயற்கையை அழகாக வைத்திருக்கின்றது. மனதிலே ஏற்படக்கூடிய உணர்வுகளை சீரமைக்கக்கூடிய தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை எதுங்க? மனம் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை இயற்கை தன்னகத்தை வைத்திருக்கின்றது. அந்த அளவுக்கு மிக எளிமையாக இருக்கின்றது. அது தானாவே சரியாகிவிடும். மனதை பொறுத்தவரை புறத்தை பொறுத்தவரை நாம செயல் செய்தாதான் சரியாகும். அகத்தை பொறுத்தவரை மனதை பொறுத்தவரை அங்கு நமக்கு வேலையே கிடையாது. அதை நாம் சரி செய்யவே தேவையில்லை. அந்த உணர்வுகளை சரி செய்ய முடியாது. அதனோடு எதிர்த்து போராட முடியாது. அதனோடு எதிர்த்து போராடினோம் என்றால் இயற்கையோடு போராடுற மாதிரி தான். அப்ப நீங்க என்ன செஞ்சாலும் இயற்கை எதிர்த்து போராட முடியாது என்பதை புரிந்து கொண்டார்கள் என்றால் மனித மனமே மாறிடும். அந்த ஒரு அன்பும் கருணையும் அந்த இயல்பா இருக்கிறத தெரிந்து கொள்ள முடியும். அனைவரிடத்திலே அந்த அன்பும் கருணையும் இயல்பாகவே இருக்கின்றது. இந்த மாதிரி இதுல என்ன தெரியுங்களா? இதை புரிந்துகிட்டா போதுமானது. ஏன் புரிந்து கொள்ள முடியலன்னா, இந்த மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய பிடிவாதம் தான். ஏதோ ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நம்ம மேல ஒரு நம்பிக்கை நம்ம மேல ஒரு அன்பு வைத்திருக்கிறவங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி கூட ஒரு சொல்லுவாங்க. ஆனா, இவங்க எங்கேயோ படிச்சது, எங்கேயோ WhatsAppல மெசேஜ் வந்தது, எங்கேயோ YouTubeல பார்த்தது. YouTubeல பார்த்தீங்கன்னா மட்டும் உண்மையாயிராது. வந்த காரணத்தால உண்மையாகி விடாது. சில எழுத்துக்கள் மூலமாக வந்ததுனால உண்மையாகாது. அ பிரிண்ட்ல வந்ததன காரணத்தால உண்மையாகாது. ஆனா யாரோ சொன்னாங்கன்னா, அத பிடித்து வைத்துக்கிட்டு, இது கிடையவே கிடையாது. நான் YouTubeலயே பார்த்தேன், பேப்பர்லயே படிச்சுட்டேன், அந்த புத்தகத்திலே படிச்சுட்டேன், இது கிடையாது. அப்படின்னு இந்த மனம் பிடிவாதமாக இருக்கும். அந்த ஒரே நிலையாக இருக்கக்கூடிய மனம் ஒரு திரவ நிலைக்கு வந்து விட்டதென்றால், இங்க ஒண்ணுமே இல்லைங்க. அந்த திரவ நிலைன்னா அது ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. இந்த ஓடிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால, இந்த மனதுல எதுவுமே தங்கி இருக்காது. சரி, அந்தந்த நேரத்துல அந்தந்த சூழ்நிலை என்று பார்க்கும்போது, இங்க விருப்பு, வெறுப்பு இருக்காது, பற்று இருக்காது. அதன் காரணமா துன்பமே ஏற்படாது. பொதுவா இதுவரை என்ன சொல்லி வச்சிருக்காங்க, பற்றுனா அவங்களோட தொடர்பு கொண்டு ரொம்ப அவங்களோட அட்டாச்மெண்டோட இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களோட இருக்கலாம். காரியங்கள் செய்யலாம். என்ன வேணாலும் செய்யலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் மனதை பொறுத்தவரை அந்த இடத்திலே அந்த பற்று என்பது இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். இது மனதை பொறுத்தவரை.
அகத்தை பொறுத்தவரை அங்க எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது அந்த மாதிரி கூட ஆகா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, மனதில் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாம அதை ஃப்ரீயா விடணும். அங்க மாற்றுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. அதை முழுமையாக அப்படியே ஏத்துக்கணும். அந்த மாதிரி இருந்தது என்றால் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா திரவ நிலையில இருக்கும். எப்பவுமே திரவ நிலையில. அந்த நிலையை வந்து என்ன சொல்லுவாங்க, மனோலயம் நாசம்னு சொல்லுவாங்க. மனோலயம் அப்படின்னா, நாம வந்து எதை செய்யறோமோ அது மனோலயம். மனோலயம் இது இல்லாம எதுவுமே செய்ய முடியாதுங்க. இப்ப நான் பேசுறேன்னா, இந்த குறிப்பிட்ட இதுல பேசணும்னா எனக்கு மனோலயம் இருந்தா தான் நான் பேச முடியும். அதேபோல நீங்க கேட்கணும் அப்படின்னா, மனோலயம் இருந்தா தான் நீங்க கேட்க முடியும். அப்போ மனோலய நாசம் அப்படின்னா என்னன்னா, அந்த நிலையிலிருந்து அதை விடுத்துட்டு அடுத்ததுக்கு போகுது பார்த்தீங்களா? அது வந்து மனோலய நாசம்னு சொல்லலாம். ஒரு மரத்த நம்ம வந்து பார்க்கிறோம். பார்த்தோனே இது மரம்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஒரு குதிரைய பார்க்கிறோம். அடுத்து ஒரு யானைய பார்க்கிறோம். ரோட்ல போயிட்டுருக்கோம், மனிதர்கள பார்க்கிறோம். இப்ப வந்து மரத்த பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு குதிரைய பார்க்கும்போது, திரும்ப வந்து மரமே காட்சி கொடுத்தது என்றால், இப்ப ஏதாவது ஒரு சிக்கல் தானே அர்த்தம். ஆக இந்த புலன்கள்லாம் அந்த மாரி கன்டினியூஸா வந்து அது போயிட்டே இருக்குதுங்க. ஆனா, அந்த மனதில மட்டும் என்னன்னா, இது வந்து இந்த பதியக்கூடிய தன்மையும் நம்ம வந்து திரும்ப வந்து எடுத்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிற காரணத்தினால, அதிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கோம். அதான் மனோலயம்னு பேரு. அப்ப எல்லாமே மனோலயம். தூங்குறது கூட மனோலயம். யாராவது ஒருத்தர் வந்து சமாதி ஸ்டேஜுக்கு நல்லா நீங்க அற்புத தியானம் பண்ணி, சமாதி நிலைக்கு போயிட்டா கூட, அது கூட மனோலயம் தான். அப்போ மனோலயங்கிறது கிடையாது. அதாவது மனோலயம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாதுன்னு வச்சுக்கங்க. அது தேவை. ஆனால் உண்மையாகவே மனோலய நாசம் அப்படிங்கிறது தான் உயர்ந்த நிலைன்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே பிடிச்சு வைக்காம அது பாட்டுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குது. கன்டினியூஸா போயிட்டே இருக்கணுங்க. அது எங்கேயுமே அங்க இருக்கக்கூடாது. அதற்கு ஒரே இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த மாரி உணவா இருந்தாலும் சரி, நமக்கு எந்த மாரி அனுபவங்கள் ஏற்பட்டாலும் சரி, அத பிடித்து வைக்காம நிலையில இருந்தோம்னா, அதான் மனோலய நாசம். வேற யாராவது கூட இருந்தா பரவால்ல. வீட்ல இருக்கவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இதுவே 4 நாளைக்கு கஷ்டமா இருக்குன்னா, அதுக்கு என்ன காரணம்? நம்ம பிடிச்சு வச்சுட்டோம்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த நம்ம பிடித்து வைத்துட்டோங்கிறது தெரியாம, அவரு தான் அப்படி சொல்ட்டாரு. அவரு மேல தான் வந்து மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. ஆனா இயற்கை அற்புதமா வச்சிருக்குதுங்க. யாராவது அப்படி மாரி சொல்லிட்டாங்கன்னா, அது மாரி கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா உலகத்துல ரொம்ப பேர் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். அத்தன பேருமே. ஏன்னா மனம்ங்கிறது அப்படி இருக்குதுங்க. யாராவது இது மாரி சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு அவன் மாரி இத பண்ணிட்டாங்கன்னா, நான் செய்யாத குற்றத்துக்கு என்னை குறை சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப தாங்க முடியாத இருக்குது. என்ன பண்றது? ரொம்ப பேருடைய கேள்வியில ரொம்ப அதிகமா கேள்வி வருது இந்த கேள்வி தாங்க. ஏன்னா மனம் வந்து அப்படி கஷ்டப்பட்டுருக்கு. யாராவது ஏதாவது சொல்லிட்டா, நம்ம திட்டிட்டா, நமக்கு அவமரியாதை செய்துவிட்டால், நம்ம குறையே இல்லாதத நம்ம குறை சொன்னா, நம்ம புரிந்துக்காம இருந்தா, இத்தன விஷயம் இருக்குதுல்ல. அதனால மனது கஷ்டமா இருக்கு. திரும்ப திரும்ப அதையே நினைக்க வேண்டியதா இருக்குது. இது வந்து 1 நாள் 2 நாள்லைங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த சில நிகழ்ச்சிகள வ எத்தனையோ ஆண்டுகளாக திரும்ப திரும்ப அதில ஏற்பட்டு அதிலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது. நிஜமாகவே இயற்கையுடைய எளிமை தெரிந்து கொண்டோம் என்றால், இத வந்து விட கத்துக்கிட்டோம்னா, கத்துக்கன்னா இதுல கத்துக்கிறது ஒண்ணுமே கிடையாது. தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கின்றது. மன உணர்வுகள் என்பது கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. உருண்டோடக்கூடிய இயல்பு படைத்தது. மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இயல்பு படைத்தது என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதுமானது. அது அப்படித்தான் இருக்கும். யாராவது ஒண்ணு சொன்னாங்கன்னா கஷ்டமாகத்தான் இருக்கும். கஷ்டம் இல்லன்னா அது வேற மாரின்னு அர்த்தங்க. அப்படிதான் இருக்கும். அந்த 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 நேரத்தில ஏற்படக்கூடிய அந்த கஷ்ட உணர்வு, துன்ப உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அந்த துன்ப உணர்வை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த யாராவது சொல்லிட்டாங்கன்னா, அமைதியாக இருக்கணும். அப்படியே அன்போடு இருக்கணும். இது ஏற்படவே கூடாது. அப்படின்னு நாம நினைத்தோம் என்றால், இங்கே தான் மனப்போராட்டம் ஆரம்பிக்குது. அப்ப எப்ப வேணாலும் அது மாரி சொல்லுவாங்க. அது மாரி ஏத்துக்கணுமாங்கிறது அது கிடையாது. நான் சொல்லக்கூடியது மனத பொறுத்தவர.
புறத்தை பொறுத்தவரை திரும்ப அது மாதிரி நடக்காமல் இருக்க வேண்டிய என்ன செய்யணும் அப்படின்னு அறிவை கொண்டு அதுக்கு உண்டான செயலை செய்யணும். அதை நன்றாக நினைவில் வைத்துக்கணுங்க. இப்ப நமக்கோ நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். ஆக மற்றவங்க என்ன வேணாலும் செய்யணும் அதையும் விட முடியாது. புறத்துல அதுக்கு உண்டான சிந்தனை பண்ணி அந்த கோபம் கூட இல்லாம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றதுங்கிற விஷயத்த கொண்டு கத்துக்கணும். அது கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு கூர்மை எப்ப ஏற்படும் என்றால் இதை ஃப்ரீயா விட்டு இதை சரி பண்ணணுங்கிற எண்ணம் இல்லாம இருந்தா போதுமானது. ஏன்னா ரொம்ப பேருக்கு இந்த மன உணர்வையும் இந்த கஷ்டத்தையுமே சரிப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியிலே 75% எனர்ஜி போயிருதுங்க. இப்ப அதை நிறுத்திட்டோம்னா அந்த எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜியை பயன்படுத்தி புறத்துல மிக சிறப்பாக செய்யலாம். இப்போது துன்பம் கொடுத்துக்கிட்டு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மனமே இப்போது அறிவுக்கு உதவி செய்து இந்த வெளிப்புற காரியங்களை மிக சிறப்பாக செய்ய முடியும். இதை செய்ய விடாம தடுக்கிறதே எங்க மனதில் ஏற்படக்கூடிய அந்த துன்ப உணர்வுகள் தான். அதாவது மனிதர்களுடைய இயல்பான அந்த பிறப்பு எடுத்ததுடைய நோக்கமே அறிவினுடைய முழுமை. அறிவினுடைய முழுமையை உணரணும். எதுக்காக வந்திருக்கோம், என்ன செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாம ஏதோ இருந்துட்டு போகக்கூடியவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் இயல்பாவே அவரிடத்திலே இருக்கின்றது இயல்பு. என்ன இயல்புனா அந்த இயற்கையை நோக்கி நகரக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கின்றது. மனிதர்கள் அத்துணை பேருமே தங்களை அறியாமலோ அறிந்தோ அறியாமலோ அந்த முழுமை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இதுவே அடுத்த பிறவியில இதில் பெற்ற ஒரு அனுபவத்தின் காரணமாக அது அடுத்த பிறவியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப நாம இருக்கோம்னா நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா இதுவும் அதனுடைய எளிமையை புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய பிடிவாதத்தை விட்டுட்டோம்னாவே நமக்கு ஈஸியா போயிருங்க. அழகா இருக்கலாம், ரசிக்கலாம். இன்னும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நாமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எப்படின்னா, அதாவது இதுவரை ஞானம் என்பது பிரம்மாண்டப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஞானம்னா அவ்வளவு எளிதாக கிடைக்காது, அவ்வளவு சாதாரணமானது கிடைக்காது. நீண்ட நாள் தவம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அப்படியே பண்ணாலும் இந்த பிறவியில கிடைக்கும்னு சொல்ல முடியாது, எந்த பிறவியில கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பிறவி தோறும் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பிறவியில கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி சொல்லி வைத்திருக்கிறாங்க அந்த பிரம்மாண்டத்தை. அது மட்டும் இல்லாம ஞானம் என்றால் என்னன்னா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடியது. ஞானம் அடைந்து விட்டார் என்றால் அறிவுடைய முழுமை பெற்று விட்டார்கள் என்றால் அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நடந்தது, எதிர்காலத்தில் இருக்கக்கூடியது அப்படியே அதாவது இந்த புத்தகத்துல படித்து யூனிவர்சிட்டியில் படித்து எக்கச்சக்கமா படித்து எல்லாமே படிச்சா கூட அப்பயும் தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா அவங்களுக்கு மிக துல்லியமாக அனைத்துமே தெரிந்துவிடும். இது யாருக்குன்னா அனைவருக்குமே கிடைக்காது. அனைவரும் கிடைத்தா கூட எல்லாருமே வெளியில ஃபேமஸா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப வேதாத்திரி மகர்ஷி, ஓஷோ அவர்கள், ரமணர், புத்தர், இது மாதிரி ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இது அறிவினுடைய மூலியமா எல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களே மிக எளிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களே சொல்லக்கூடியது மிக எளிமையாக இருந்திருக்கிறாங்க. நான் இது பெரிதான விஷயம் கிடையாது, ரொம்ப சாதாரணமானது அவங்களே சொல்றாங்க. அத்தனை பேருமே அடைந்தவர்கள் அத்தனையுமே பேருமே இது மிக எளிதானது, இங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. இதனோட இந்த அறிவோட இன்னொன்றை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. அந்த மாதிரி ஆசைப்பட வேணாம். நம்முடைய அறிவை கொண்டு மனதை கொண்டு இந்த 2 தான் இருக்குது. இந்த 2 கொண்டு என்ன செய்த முடியுமோ அதை செய்து கொள்ளலாம். அதுவே போதுமானது. அப்ப என்ன பண்ணும், இதை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் ஆசைப்படாம அதுக்கு முயற்சிலாம் பண்ணா கடுமையான உழைப்பு இருக்கணும். எத்தனை பேர் எல்லாருமே இருக்கணும். எல்லாருமே அது மாதிரி கடுமையா உழைத்து கடைசியாக
அந்த இயற்கையிடம் தோல்வி கண்டவங்க தான் அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஞானம் கிடைத்தது. இதுல சந்தேகமே கிடையாது. இப்போ சொல்லக்கூடியது என்னவென்றால், அந்த இயற்கை மிக எளிமையாக இருக்கின்றது. ஞானம் என்பதும் இயற்கையாகவே எளிமையாக இருக்கின்றது. இங்க சொல்லக்கூடிய ஞானம் என்னவென்றால், நம்முடைய அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கணும். அவ்வளவுதான். அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டால் போதுமானது. நம்முடைய மனதோடு சரண்டர் ஆயிட்டா போதுமானது. இதை புரிந்து கொண்டால் போதுமானது. அது மாதிரி பிரம்மாண்டம்லாம் நமக்கு வேணாம். நம்முடைய அறிவினுடைய இயலாமை எவ்வளவு இருக்கு, அந்த அளவுக்கு தான் முடியும் அப்படின்னு அந்த அறிவினுடைய இயலாமை புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளை எதிர்த்து போராடாம அதை நாம சரி செய்ய தேவையில்லை, எப்படி சரி செய்தாலும் அதை சரி செய்ய முடியாது அப்படிங்கிற இயலாமையை ஒத்துக்கணும். இதுல கூட என்ன பண்ணலாம், இதுவரை பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனதனுடைய உணர்வுகளை சரி செய்வதற்கு சீரமைப்பதற்கு நாம எத்தனையோ முயற்சி எடுத்து நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நமக்கே தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சில இதுல பார்த்தோம்னா நாம இதுவரை கத்துக்கிட்டதுல ஒண்ணுமே கிடையாது. கத்துக்கிட்டது கூட நமக்கு உதவிக்கு வரல. அப்போ இவ்வளவு நாள் இது பண்ணாலும் வேஸ்டான்னு தோணும். ஏன்னா அந்த இயற்கைக்கு முன்னால அந்த மாதிரி. அப்ப நம்முடைய அந்தனுடைய அறிவினுடைய அதாவது அறிவினுடைய இயலாமைய நாம ஒத்துக்கிட்டோம்னா, அதை புரிந்து கொண்டோம் என்றால், மனதை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. செய்தாலும் அது நடக்காத விஷயம். எத்தனை பிறவி எடுத்தா கூட முடியாது. அப்படி ஏதோ ஒரு பிறவியில கூட அந்த பிறவியில கூட இதை ஒன்றுமே செய்ய முடியாது என்று யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவருக்கு இயற்கையாகவே அந்த ஞானம் என்பது கிடைத்து விடுகின்றது. ஞானங்கிற வார்த்தை என்னன்னா, இதுவரை எல்லாம் அது பிரம்மாண்டப்படுத்தினாலும் நம்ம ஏதோ கற்பனை செய்து கொண்டு இருக்கிற காரணத்தினால தான் அது பிரம்மாண்டமா இருக்குது. அப்ப ஞானங்கிற வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்த வேணாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், கவலை இல்லாம இருக்கிறது. மனிதன் அப்படின்னா கவலை இல்லாம இருக்கணும். ஞானி மட்டும்தான் கவலை இல்லாம இருப்பார். அதே போல யாரெல்லாம் கவலை இல்லாம இருக்கணும் அவங்க ஞானின்னு வச்சுக்கலாம். அப்ப ஞானங்கிற வார்த்தையை விட்டுடலாம். நாம கவலை இல்லாம இப்படி இருக்கிறது, மனம் கவலையே படக்கூடாது, துன்பமே படக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா எல்லாத்தோடைய இன்ப நாட்டம் தான். இயற்கையாவே இன்ப நாட்டம் இருக்குன்னா எப்போதும் இன்பமா இருக்கணும் அப்படின்னு தான் தோணிக்கிட்டே இருக்கும். அந்த இன்பத்தை நாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ உண்மையாகவே இன்ப நாட்டம் இல்லாம இருந்தாதான் இன்பமா இருக்கலாம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னாரு. அப்போ ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அதுவே ஒரு பேராசையா மாறிடுது. அப்போ இன்ப நாட்டம் வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட அது ஒரு மறைமுகமான இன்ப நாட்டம் தான். அது கூட இல்லாம ஃப்ரீயா அப்படியே விடணும். மனதை அப்படியே ஆறு போல ஓட விடணும். அதுல குறுக்கிடாம இருக்கணும். ஆறு போல ஓடுதுன்னா எப்படி ஆறு போல ஓடுதுன்னா அங்க ஒரு வேலை கிடையாது. அங்க எந்த வேலையுமே கிடையாது. மனதை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையும் கிடையாது என்று புரிந்து கொண்டு முடிவு செய்தால் போதுமானது. அங்க எதையுமே பிடித்து வைக்கக்கூடாது. இது நடந்திருக்குதுன்னா இது நடக்கக்கூடாது, அப்படி நடந்துடக்கூடாது, இப்படிதான் நடந்திருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் நம்முடைய மனதை போடக்கூடாது. மனது இப்படிதான் இருக்கணும் கண்டிஷன் பண்ணக்கூடாது. இன்பமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கே, இந்த இன்பத்தை நீட்டிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடாது. துன்பம் ஏற்பட்ட உடனேயே இந்த துன்பம் போயிடணும் அப்படின்னு நாம உடனடியா போயிடணும். மனது தாங்க முடியாத கஷ்டமா இருக்கு, உடனடியா அது போகணும் அப்படின்னு முயற்சி செய்தோம் என்றால் அது நடவாத காரியம். இயற்கை அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கின்றது. இது இருக்கிறதுல மிக மிக எளிதானது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கவலை இல்லாம இருக்கிறதா. ஆனா உலகத்துல இருக்கிற பிரச்சனைல அத்தனை பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்காவது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தங்களை அறியாம கவலைப்படுறாங்க, தான் கவலை இருக்கிற விஷயம் தெரியாம கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மனதை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. அகத்திலே நாம் செய்வதற்கு எந்த வேலையுமே கிடையாது. இதெல்லாம் சொல்றீங்களே, இதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணா ஒண்ணுமே நீங்க பண்ண வேணாங்க. எதுவுமே செய்ய தேவையில்லை. அங்க ஒன்றுமே வேலை இல்லைன்னு புரியுது. ஏன்னா இதுவரை மனம் ஏதாவது வெளியில செய்து
அந்த வெற்றி பெற்றிருக்கிற காரணத்தினால மனதையும் ஏதாவது செய்து சரி பண்ணிடலாமான்னு ஒரு முயற்சி செய்துங்க. அந்த முட்டாள்தனமான முயற்சியை விட்டுடணும். இந்த இடத்துல யாரு முடிவு எடுக்கணும்னா அறிவு தான் முடிவு எடுக்கணும். அறிவு தான் முடிவு எடுக்கணும். மனம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், புலம்பிக்கிட்டே இருக்கும். நீங்க புலம்பல்னாவே அது வந்து மனம் அப்படின்னு அர்த்தம். ஓஷோ கிட்ட வந்து மனம் என்றால் என்னன்னு கேட்டா அவர் சொன்னாரு, மனம் என்றால் ஓஷோவுடைய மொழியிலே மனம் என்றால் கூச்சல், குழப்பம், பிரச்சனை, சிக்கல். எது? மனம் என்றால் கூச்சல், குழப்பம், பிரச்சனை, சிக்கல். மன அளவிலே நாம் இருந்தோம் என்ற 4 நிலையில தான் இருப்போம். அப்ப இந்த அறிவை கொண்டு இந்த மனம் அப்படித்தான் இருக்கும் என்று அறிவை கொண்டு முடிவு செய்து கொண்டு நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இப்ப அந்த மனம் லேசா போயிருது. திரவ நிலையில இருக்குது, உரை நிலையில இருக்கிறது கிடையாது, திட நிலையில இருக்காது. அந்த திட நிலையில் இருக்கக்கூடியதுதான் பந்தம். பந்தம் என்பது உறவுகள்கிட்ட வந்து அப்படின்னு கிடையாது. அதை வேற நினைச்சுக்கிட்டு ரொம்ப கரெக்டா இருக்கணும், அந்த மாதிரி பற்று வைக்கக்கூடாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களால முடியாத விஷயம். ஆனா உணர்வுகளை பொறுத்தவரை பந்தம் இல்லாம இருக்கிறது என்னன்னா, உணர்வுகளை பிடித்து வைக்காம அப்படியே விட்டா தொடர்ந்து புதிதாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கணும். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. எங்குமே தேங்கவே கூடாதுங்க. அந்த தேங்கிடுச்சுன்னா அதுதான். ஆற்றுல வந்து தண்ணி போயிட்டு நம்ம கையை வச்சு தேக்குறோம். ஆரே நீ ஓடாத அப்படின்னு சொன்னா சரி, ஓடுன்னு சொல்லி அது பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆமா, கை வைத்தல இருக்க மட்டும் ஒரு ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதே போல அந்த மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகளையும் எண்ணங்களையும் பார்த்தோம்னா, திரும்ப நினைக்கும் போது இது வரக்கூடாது, வரணும் அப்படின்னு போராட்டம் நடத்தும் போது அந்த இடத்துல தற்சூழல் ஏற்படுகின்றது. அதன் காரணமாக திரும்ப திரும்ப அது வந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய மனம்தான் அது காரணம். நடந்தத திரும்ப திரும்ப நாமாக வாலண்டியரா இது கூடாது என்று சிந்திக்கும் போது, நம்ம வந்து திங்க் பண்ணும்போது தான் அதுக்கு உயிர் நாம கொடுக்குறோம். அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுப்பது யாருன்னா நாம தான். ஏன்னா அதனுடைய ஆயுள் அரை வினாடி தான். ஆனால் இது வந்து இருக்கணும், இருக்கக்கூடாது என்று கண்டிஷன் பண்ணி இருக்கும்போது அது என்ன ஆகுது, அந்த இடத்துல தேக்கம் ஏற்படுது. திரும்ப நினைக்கிறோம், திரும்ப திரும்ப அது வருது கிடையாது. அது புத்தம் புதிதா வருது. இது வந்த உணர்வு ரெனியல் பண்ணக்கூடிய இது. அந்த எண்ணமோ அனுபவமோ நம்ம வந்து ரெனியூவல் பண்ணிட்டோம். அதான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அதனால அந்த அந்த ஞானங்கிற வார்த்தையை நம்ம விட்டுடலாங்க. ஞானங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேணாம். கவலை இல்லாமல் இருப்பது எப்படி? கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் மனதை எதிர்த்து போராடாம மனதுக்குரிய வரக்கூடிய உணர்வுகள் அத்துணை உணர்வுகளும் நம்முடைய நன்மைக்காக தான் வருகின்றன. ஆகவே அந்த உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்பட்டது என்றால் அந்த உணர்வை பயன்படுத்தி வேலை பார்க்கலாம். அந்த உணர்வு தேவையில்லை, அனாவசியமாக அது வந்து கொண்டிருக்கின்றது என்று இருந்தால் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்றால் அது தானாகவே மறைந்துவிடும். தானாகவே தூய்மை செய்து கொள்ளும். அதை சரிப்படுத்துறதுக்கோ அங்கு நமக்கு வேலையே கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தீய உணர்வு ஏற்பட்டு விட்டது என்றால் நம்ம தீய செயல் செய்திட மாட்டோமா அப்படின்னு ஒரு பயம் ஏற்படலாம். கிடையவே கிடையாது. தீய உணர்வு ஏற்படலாம். ஆனா அதை திரும்ப திரும்ப நான் சிந்தனை செய்து பார்த்து நம்முடைய அறிவு மூலம் அங்கீகாரம் கொடுத்தாதான் செய்யலாம் மாத்துவோம். இல்லைன்னா அப்படியே விட்டு போயிடும். நாம தான் அது மாறுவதற்கு என்ன காரணம், நம்முடைய மனம் திரும்ப திரும்ப சிந்தனை பண்றதுனால ஒரு தவறான உணர்வு ஏற்படுதுன்னா அந்த உணர்வு வந்து திரும்ப நினைத்து பார்த்து இதை செஞ்சா எப்படி இருக்கணும் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து அதுக்கு பிறகு தான் செயலா மாறுதே தவிர அறிவை அங்கீகாரம் கொடுக்காம அது வருவது கிடையாது. ஆனா அந்த உணர்வு விட்டா அப்படியே போயிடும். இந்த உணர்வு வரக்கூடாது என்று போராடும் போது அது இன்னும் அதிகமாயிருது. அதுவே ஒரு குறிப்பிட்டதில் நம்ம அறியாமை செயலா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுவே தீய செயலா மாறிட்டுனா அது பிரச்சனை ஏற்படுது. இதுவே நல்ல செயலா மாறிட்டா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்ப புறத்துல தான் வந்து நல்லது கெட்டது, நல்லவங்க கெட்டது எல்லாமே புறத்துல இருக்குதுங்க. அகத்தை பொறுத்த எதுவுமே கிடையாது. நல்லது கெட்டதெல்லாம் கிடையவே கிடையாது. புறத்துல தான் நல்லது கெட்டது இருக்குது. பார்த்து செய்யணும், நல்லது செய்யணும். அவர் சொன்ன அந்த 2 ஃபாலோ பண்ணா போதுமானது. யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது இருக்கான்னு பார்த்துக்கணும். இது வந்து வார்த்தையா சொல்லியாச்சு, தத்துவமா வந்து சொல்லியாச்சு. ரொம்ப நல்லா தான் இருக்குது. கேட்கறது நல்லா இருக்கு. ஆனா கடைபிடிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, கடைபிடிக்க முடியாத காரணம் இந்த பிடித்து வைக்கிற காரணத்தால நம்ம அறியாம செஞ்சிடணும். ஆனா பிடித்து வைக்காத காரணத்தால அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா, அப்படியே அந்த அந்த நம்முடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலை இயற்கை அமைத்து கொடுக்கின்றது நம்முடைய கர்மா காரணமாக.
இந்த மாதிரி தான் வந்து செயல் செய்ய வைக்கணும். ஏற்கனவே அந்த இது பதிவாயிருக்குது. அதுக்கு உண்டான வினைக்கு விளைவு ஏற்படுதுன்னா, இது மட்டும் என்னன்னு பார்த்தோம்னா, நம்முடைய அறிவை கொண்டு செய்யக்கூடியது தான் இருக்குதுங்க. இதுல வந்து அந்த கர்மாப்படி நீங்க நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்திலே நம்முடைய கையிலே இருக்கின்றது. அந்த உணர்ச்சி வசப்படாம அறிவை பயன்படுத்தி நல்லது மட்டுமே செய்யக்கூடிய நம்மகிட்ட இருக்கு. அந்த உணர்வு ஏற்பட்டா எல்லாருமே அந்த உணர்வை செஞ்சிடறாங்களா? அதை திரும்ப நினைத்து பார்த்து அதனுடைய இன்பத்தை நாடி திரும்ப தான் அந்த காரியத்தை செய்யறாங்க. அதை அப்படியே விட்டு அது அப்படியே போயிருக்கும். ஆக அந்த கர்ம வினைப்படி தான் நான் போயிட்டு இருக்கேன்னு அது மேல பழியை தூக்கி போடக்கூடாது. 6வது வரி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது? அறிவு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது? அப்போ உணர்வு ஏற்பட வரக்கூடிய உணர்வு எல்லாம் செய்ய முடியுமா? எத்தனை உணர்வு ஏற்படுது? வெளியில சொல்ல முடியாத உணர்வு கூட ஏற்படலாம். அப்ப அந்த உணர்வு வந்ததுன்னா, இது வேண்டாம்னா நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா சரியா போயிடும். ஆனா வரக்கூடாது என்றோ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஆதரவு தெரிவித்தா அந்த மாதிரி செயலை செஞ்சிருவோம். இது கூடாது என்று எதிர்த்தோம்னா என்ன ஆகும்? இங்க மன போராட்டம் ஆரம்பிச்சிருதுங்க. அந்த மன போராட்டமே இருக்கக்கூடாது. அப்படியே ஃப்ரீயா இருக்கணும். எப்பவுமே ஃப்ரீயா அப்படியே ஜாலியா இருக்கலாங்க. அங்க உங்க இடத்துல ஒண்ணுமே கிடையாது. அந்த புத்தருக்கு ஏற்படுது பார்த்தீங்களா? அந்த ஒரு தோல்வி அடைந்த நிலையில அவங்க என்ன அவருக்கு இருந்ததுன்னா, அதாவது ஆசையே இல்லாத மனத அவரு பார்த்தாரு. அந்த இடத்துல போய் பார்த்தாங்க அதுக்கு ஒண்ணுமே இல்ல அதுக்கு. அதுக்கு இந்த கால மொழியில சொல்வது என்னவென்றால், அத ஃப்ரீயா விடணும். அதுக்கு சுதந்திரம் கொடுத்து விட வேண்டும். அத சரிப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது தான் ஞானம். அதுக்கு உண்டான விளைவு தான் வந்து அந்த விடுதலை, முக்தி என்று சொல்லக்கூடியது. மனம் விடுதலை ஆயிருங்க. விடுதலை அடைந்த பிறகு எப்படி இருக்கும் மனம்? அவ்வளவு ஜாலியா இருக்கலாங்க. அங்க எந்த வேலையுமே கிடையாது. அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த மனம். ஏன்னா, அந்த எதிர்த்து போராட முடியாது என்று நாம வந்து புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், என்ன ஆகும்? அந்த மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிருங்க. அது ரிவர்ஸே ஆவாதுங்க. அந்த மாரி அற்புதமா இருக்கலாங்க. இந்த அளவிற்கு அந்த இயற்கை எளிமையா இருக்கிறப்ப, நாம தான் நம்முடைய வாழ்க்கைய போட்டு நம்ம வந்து உழப்பிக்கிறோங்க. இது எல்லாராலும் முடியுமான்னா, எல்லாரும் முடியும். சராசரி மனிதனும் கூட முடியும். ஒரு 10வது படிக்கிற பையன் கூட புரிஞ்சுக்க முடியுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இயற்கை மிக எளிமையாக வைத்திருக்கின்றது. 10வது படிக்கிற பையன் கூட என்ன புரிஞ்சுக்கணும்? ஏற்கனவே போட்டு வைத்திருக்கலாம். போட்டு அப்படியே பிடிவாதம் வந்து செய்யாம, பிடிய கொஞ்சம் தளர்த்தி ஃப்ரீயா விட்டுட்டு, ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவன் எவ்வாறு ஒரு கணக்கு பாடத்தை புரிந்து கொள்வானோ, அந்த மாதிரி புரிந்துக்கலாம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. என்ன என்ன சொல்றாங்க? நீங்க மனதிற்குள்ளார எதையுமே செய்ய தேவையில்லை. சரிப்படுது எதுவுமே செய்ய தேவையில்லை. அப்ப இதுவரை அத்துணை ஆன்மீக அமைப்புகளும் பணம் வாங்கிக்கிட்டும், பணம் வாங்கிக்காம எக்கச்சக்கமா சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்களே, அதெல்லாம் வேஸ்ட்டான்னா வேஸ்ட்டே கிடையாது. ஏனென்றால், அது அத்தனையும் இயங்க வேண்டும். அது அத்தனையும் இன்னும் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும். ஏன்னா, அதுக்கு பிறகு இதுக்கு வந்தா தான் ரொம்ப ஈஸியாக அப்படியே பெரிய ரிலீஸ் ஆக, பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாரி இருக்குங்க. ஏன்னா, அதெல்லாம் அத்துணையுமே தேவை. அத்துணை அமைப்புகளும் தேவை. அத்துணையுமே அந்த செய்யக்கூடிய முயற்சிகள் அதுல எல்லாமே தேவை. ஆனா, ஒரு கட்டத்துல இத வந்து புரிந்து கொண்டால், ஏன்னா அதிலிருந்து வந்தவங்கள புரிந்துக்கிட்டா ரொம்ப பெரிய ஒரு பாரமும், அது மட்டும் இல்ல பெர்மனன்ட்டான ஒரு மன விடுதலை கிடைக்கும். இதுல அமைப்பே இல்லாம ஒரு சாதாரண மனிதன் வந்தா ஒரு கவலை இல்லாம இருக்கலாம். ஆனா, அவங்களும் புரிஞ்சுக்கலாம். இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. சாதாரண மனிதன் இவ்வளவு நாள் தியானம் பண்ணாலும் பெரிய வந்து சீனியர் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த தியானம் தவம்லாம் வேண்டும். அது புறத்திற்காக. ஓ! இன்னும் நல்லா நீங்க ஆள் போல ஓட விடணும். எப்பவுமே அது இருக்கலாம். நீங்க தியானம் செய்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அந்த ஒரு அமைதி இருக்கு பார்த்தீங்களா? அந்த அமைதி எப்பவுமே இருக்குங்க. அப்ப குறிப்பிட்ட காலத்துல அது கூட தேவையில்ல. ஒரு டைம் பாஸ் பண்ணி ரொம்ப போர் அடிக்குதா? ரொம்ப டைம் பாஸ் பண்ணணுமா நீங்க தியானம் பண்ணலாம். அந்த அளவிற்கு வந்து இயற்கை வந்து குடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணி அழகாக நம்முடைய வாழ்க்கைய நடத்தலாம். அந்த ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் அத தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நுணுகி இது கிடைக்கும். ஒரு நூல்கண்டு சிக்கலாயிருச்சு. நீங்க அவசரப்பட்டு எடுத்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப சிக்கலாயிரும். அறுக்க தான் செய்யணும். ஆனா, ஒரு லென்ஸ் வச்சுக்கிட்டு, ஒரு ஊசி வச்சுக்கிட்டு, அப்படி நுணுக்கி எடுத்தா அழகா வந்துருங்க. அவ்வளோ ஈஸியா இருக்கு. அதே போல தான். மனத பொறுத்தவரை நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டோம் என்றால், அடுத்த நிலையே வேற மாதிரி போயிடுதுங்க. இதுல குழப்பிக்கிறதுக்குலாம் தேவையே இல்லைங்க. புரியலைன்னா கணக்கு பாடம் புரியணும் ஒரு 4 தடவ படிச்சா புரிஞ்சுட்டு போகுது. அவ்வளவுதான்.
இந்த பிடித்து வைக்கிற பிடிவாதத்தை மட்டும் விட்டாலே போதுமானது, தானாகவே சரியாயிருங்க. ஆக அந்த முறையில இயற்கை மிக எளிமையாக இருக்கின்றது. அதுல குழப்பிக்கத்தன எதுவுமே கிடையாது. நீங்க அந்த டைமென்ஷனுக்கு வந்து பாருங்க. ஏற்கனவே நாம வந்து அந்த அந்த ஞான நிலையில் தான் இருக்கிறோம். பிறக்கும்போது அதனுடைய தன்மை நம்மிடத்திலே இருக்கின்றது. அந்த கள்ளங்கபடு இல்லாத தன்மை நம்முடைய இயற்கையிலே நம்மிடத்திலே இருக்கின்றது. அதை தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். திரும்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு, போராடி, எத்தனையோ பயிற்சி முயற்சி செய்து கடைசியா திரும்பவும் அந்த நிலைக்கு தான் போறோம். இத ஈஸியா புரிஞ்சுட்டா இப்பவே போயிரலாம். அது இயல்பானது. அப்ப கள்ளங்கபடு இல்லாம இருக்குன்னா, உலகத்துல ஏமாத்திடுவாங்கன்னு நான் அத மாரி சொல்லல. அதாவது அகத்த பொறுத்தவரை அந்த குழந்தை மாரி கள்ளங்கபடு இல்லாத நிலை. அ புறத்துல பொறுத்தவரை அறிவ கொண்டு செயல்படுறது. அறிவ கொண்டு எது செய்யணும், எது செய்யக்கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது, யார்கிட்டயும் ஏமாறக்கூடாது. அந்த மாரி நிலை இருக்கணும். அறிவினுடைய தன்மை. அதுக்காக கள்ளங்கபடு இல்லாம இருக்குதுன்னா, அப்படியே இருக்கிறதெல்லாம் அப்படியே வாரி வழங்கிறது கிடையாது. அது புரிஞ்சுக்கணும் சரியா. அப்ப இந்த மாரி புரிஞ்சுக்கிட்டா, நீங்க கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அறிவுள்ள குழந்தையாக. குழந்தை இருக்கு, அதுக்கு இன்னும் அறிவு வளர கள்ளங்கபடாம ஜாலியா இருக்குது. அதே ஜாலினஸ் இப்ப நம்ம வர முடியும். ஆனா, இந்த இடத்துல அறிவுள்ள குழந்தையாக. ஆனா, இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும். உட்புறத்திலே நாம வந்து அகத்துல வந்து ஒரு ஞானி, புறத்துல வந்து ஒரு சாதாரண மனிதன். நான் ஞானம் அடைந்துட்டேன், நான் பெரிய ஆளு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே விட இந்த பயிற்சி முயற்சி செய்து சில அனுபவங்கள பிடித்து வைத்த காரணம் தான் தான் பெரிய ஆளுன்னு தோணுங்க. இந்த அனுபவத்த கூட பிடித்து வைக்காம, வேதாத்திரி மகரிஷிங்க ஒரே ஒரு நபரிடத்திலே அற்புதமான அனுபவங்கள் எக்கச்சக்கமா இருக்குதுங்க. நீங்க வெளியில சொன்னா நம்பவே மாட்டீங்க. அந்த மாரி அனுபவங்கள். அந்த மாரி அனுபவங்கள வைத்துக்கிட்டு நான் பெரிய ஆளு. இவ்வளவு அனுபவம் கிடைச்சிருக்கும் இல்லாம, அந்த அனுபவம் கூட சர்வ சாதாரணமானது. அனுபவங்கள் அதெல்லாம் அனுபவம் தானே தவிர ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் அத்துணையும் அனுபவங்கள். அது முழு முதற் பொருள் அல்ல. முழு முதல் உண்மை கிடையாது அது. அது அத்துணையும் அனுபவம் தான். அத தாண்டி ஞானம் என்ற முழு முதற் பொருளோடு அந்த உண்மைய தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அனுபவம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். அதுதான் உண்மைன்னு தோணும். நீங்க என்ன தேடுனாலும் ஒரு ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு நீங்க தேடுனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கிடைத்ததுக்கு பிறகு தான் நமக்கு அடைய வேண்டியது இது இல்லேன்னு தெரியும். அடுத்தது போவீங்க, கிடைக்கும். அது கிடைத்ததுக்கு பிறகு தான் தெரியும். இது உண்மை கிடையாதுன்னு தோணும். உண்மையாகவே மனத ஆறு போல ஓட விட்டு விட்டோம் என்றால், அத டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா, அத தொந்தரவு பண்ணாம இருந்தா, அத மாற்றம் செய்ய தேவையில்லை என்று நினைத்தோம் என்றால், எது எப்படி இருக்கணும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்றால், எதையும் பிடித்து வைக்காமல் இருந்தால், இந்த நிலை பாருங்க. இதுல வார்த்தைக்காக சொல்ல வேண்டியது. எது தோணுதோ அந்த மாரி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், இப்ப ஃப்ரீயா இருக்குங்க. இந்த அனுபவத்தையும் பிடிச்சு வைக்கிறதுல இந்த நான்கிற உணர்வு இருக்காதுங்க. நான் நான்கிற உணர்வு எத சொல்றேன் தெரியுங்களா? அந்த ஈகோவ சொல்றேன். அங்க இருக்கவே இருக்காது. அப்ப அழகா இருக்கலாங்க. அப்ப அந்த முறையில ஆ அகத்திலே ஞானியாக, புறத்திலே சாதாரண மனிதனாக. ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு பிசினஸ் பார்த்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறானோ, அந்த மாரி உணர்வு நடக்கணும். உள்ளத்துல மட்டும் தான் ஞானி. வெளியில சாதாரண மனிதன். யாரும் நமக்கு எந்த முக்கியத்துவம் குடுக்க தேவையில்ல. யாருக்குமே நாம நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, இயற்கை மிக எளிமையா இருக்குது. கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மதிப்பு குடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இயற்கையை முழுமையா புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இயற்கை இருக்கிற இடம் தெரியாம அற்புதம் வேலை பார்த்துட்டு இருக்குது. நாம அந்த மாரி ஆயிரலாம். ஆக, அ எந்தவித எந்த விதமான நிரூபணம் நாம மத்தவங்களுக்கு செய்ய தேவையில்லை. எப்படி இயற்கை இருக்கிற இடம் தெரியாம இருக்குதோ, அதே போல நாமும் இருக்கிற இடம் தெரியாம நம்முடைய கடமைகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கலாம். வீட்டிற்கு, நாட்டிற்கு என்ன செய்யணுமோ, நம்ம என்ன முடியுமோ அத திருப்தியாக நம்முடைய கடமை செய்யலாம். அப்ப நிறைவாக திரும்பவும் நினைவுபடுத்திக்கணும். அத மறந்துறக்கூடாது. நம்ம அந்த பதிவ போட்டு வைக்கணும். என்னன்னா, போர் இல்லாத நல்லுலகம் வேண்டும். போர் இல்லாத நல்லுலகத்துக்கு நாம என்ன செய்ய முடியும்னா, நாம ஒரு சாதாரண மனிதனும் செய்ய முடியும். நம்முடைய மனது மட்டும் அமைதியிலே திளைத்து விட்டதென்றால், அந்த ஆறு போல ஓடுனதுன்னா, அந்த நிலையில பார்த்தோம்னா, உலகமே வேற மாதிரி இருக்குங்க. ஆகவே அந்த போர் இல்லாத நல்லுலகம் வேண்டும். எங்கேயுமே போரே இருக்கக்கூடாது. யாரும் பட்டினியில சாவே இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல உணவு ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு இடத்துல உணவே கிடைக்காம.
எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நிஜமா கொடுமைன்னா கொடுமை தான். 4-5 நாளைக்கு சாப்பாடே இல்லாம, ஒண்ணுமே செய்ய முடியாம, உற்பத்தியும் பண்ண முடியாம, எதுவுமே அங்க இல்லைங்கிறப்போ என்னதான் பண்ண முடியும்? கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். ஒரு ஒரு அந்த ஒரு அந்த மனித நேயம் வேணும். ஏன் அது இல்லாம போகுது அவங்களுக்கு? இருந்தாலும் பரவால்ல. அந்த அந்த போரில்லா நல்லோகம் வேண்டுங்கிற அது வர வேண்டுங்கிற உணர்வு இருக்கணும். அத நம்ம மறந்துறக்கூடாது. அடுத்ததாக இந்த போதை இல்லாத தமிழகம். போதைப் பொருள் இருக்கக்கூடாது. மதுவுக்கு அடிமை ஆயிறக்கூடாது. இளைஞர்கள் கெட்டுவிடக்கூடாது. நம்ப நம்ப ஒரு அமைதி நிலையில இருந்தோம்னா, அது மாற்றத்த ஏற்படுத்தும். அது சூக்குமமான மாற்றம். அந்த இயற்கையினுடைய எளிமையுடைய மாற்றம் அந்த மாரி இருக்கும். எத்தன நபர்கள் அந்த எண்ணிக்கை பெருகுகின்றதோ, அதை பொறுத்து மாற்றத்த குடுக்க முடியும். ஆக அந்த முறையில அந்த போதையில்லாத தமிழகத்தையும் அந்த மனதில வைத்துக்கணும். அந்த எண்ணங்கள். ஏன்னா, நாம நம்முடைய ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இவங்களையே திரும்ப திரும்ப நினைக்கும்போது, அது ஒரு சலிப்பு ஏற்பட்டு, அது சரிப்படுத்த முடியல. இப்ப கொஞ்சம் விரிவான நிலையில அறிவ விரிவா கொண்டு கொஞ்சம் அந்த மாரி திங்க் பண்ணோம்னா, நம்முடைய இதுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா பெரிய இது பிரச்சனை இருக்கும்போது, சின்ன பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. இயற்கையே நமக்கு வழி காமிக்குங்க. அந்த மனத ஆறு போல ஓட விட்டோம் என்றார். ஆக அந்த முறையில இதை புரிந்து கொண்டு, இயற்கையினுடைய எளிமையும், ஞானத்துடைய எளிமையும் புரிந்து கொண்டு, மிக அற்புதமாக, அழகாக இதுல பிரச்சனையே கிடையாது. நாங்கலாம் என்ன மாரி பிரச்சனை, என்ன சிக்கல், நீங்க என்னமோ சர்வசாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. இதுல மேடை பேச்சானா மேடை பேச்சே கிடையாது. அத்துணை பேரும் அடைய முடியும். எவ்வளவு சாதாரண மனிதர்களா இருந்தாலும் அடைய முடியும். கொஞ்சம் ஆர்வமும், அக்கறையும், முக்கியத்துவமும் குடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தா, பிடிவாதத்த விட்டுட்டா, அந்த நிலை அத்தனை பேருக்குமே கிடைக்கும் என்று கூறி, வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.